ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 575. இங்கு மாயாப்பூர் ஜெகநாதரின் லீலைகள் சில காண்போம். இது கொல்கத்தா சமீபம் உள்ள கோவிலாகும். முன்பு ஒரு சமயம் ஒரு மாலை நேரம் சில மாணவர்கள் கோவிலுக்கு வந்தார்கள். அவர்கள் பூஜாரியிடம் இந்த விக்கிரகங்களை பற்றி நிறைய அபூர்வமான விஷயங்களை கேள்விப்பட்டு இருப்பதாகவும் அதனால் பகவானை காண வந்ததாகவும் கூறினார்கள். ஆனால் அப்பொழுது இருட்டாக இருந்தது. ஒளி தருவதற்கு ஒரு மெழுகுவர்த்தி இருந்தது. அந்த மங்கிய ஒளியில் அவர்களால் பகவானை சரியாக காண முடியவில்லை. ஆதலால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். அவர்கள் பூஜாரியிடம் தாங்கள் மிக தொலைவில் இருந்து வந்ததாகவும் அவர்களால் பகவானை சரியாக காண முடியவில்லை எனவும் கூறினார்கள். அதன் பின்பு பூஜாரி ஆரத்தி காண்பித்தார். அவர்கள் கிளம்புவதற்கு முடிவு செய்த போது பூஜாரி அவர்களை மீண்டும் அழைத்தார். அவர் பஞ்ச பிரார்த்திப்ப விளக்கை காட்டிய பிறகு அதனை பூஜை மாடத்தில் வைத்தார். அதன் ஒளி அதிகமாகி 9 முதல் 10 அங்குலம் வரை வந்து முழு பூஜை மாடம் முழுவதும் மிகுந்த பிரகாசமான ஒளி எழும்பியது. அந்த மாணவர்கள் திரும்பி ஓடி வந்து நல்ல தரிசனம் செய்து மிக மிக மகிழ்ந்து போனார்கள். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். ஒவ்வொரு நாளும் கோவில் கட்டி கொண்டு இருந்த பொழுது ஒரு வேலையால் தினமும் ஒரு சலவைக்கல்லை வீட்டிற்கு எடுத்துச் செல்வார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான பலதேவர் அந்த திருடன் இளைப்பாரிக்கொண்டு இருந்தபொழுது அவன் முன்பு தோன்றி, என்ன தைரியம் இருந்தால் நீ ஜெகநாதர் கோவிலை கட்ட வைத்திருக்கும் சலவக்கல்லை திருடுவாய், அனைத்தையும் திருப்பி கொடுத்து விடுவாய், இல்லையென்றால் நான் உன்னையும் உனது குடும்பத்தையும் கொன்று விடுவேன் என்றார். அடுத்த நாள் காலை அந்த திருடன் வெட்கத்துடனும் பயத்துடனும் சலவைக்கல்லை திருப்பி கொண்டு வந்து கொடுத்து விட்டான். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். கோவில் இஸ்கானிடம் ஒப்படைக்கப்பட்ட சில வருடங்களுக்கு பிறகு ஒரு பக்தரின் குடும்பம் அங்கே குடியேறியது. அப்பாவின் பெயர் சாதன சித்தி பிரபு. ஒரு நாள் அவரது கடைசி மகன் தலிம் அவனது தாயாரிடம் ஓடி வந்து பயங்கரமாக கதறினான். அவள் கேட்டால் என்ன ஆயிற்று? சற்று சுதாரித்த பிறகு அவன் கூறினான், நான் கோவிலுக்குள் சென்றபோது சுபத்ரா அழகான ஆபரணம் அணிந்து இருப்பதை பார்த்தேன். நான் அதை அடைய நினைத்து அருகே சென்று எடுக்க முனைந்த பொழுது பகவான் பலராமர் அவரது கரத்தால் சுற்றி என்னை அடித்தவுடன் நான் அறையை விட்டு தள்ளப்பட்டேன் என கூறி அழ ஆரம்பித்தான். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். சில வருடங்களுக்கு முன்பு பிராண கோபால் பிரபு ஜெகநாதரின் சமையல்காரர் மூத்த மகன் கிருதை மிகவும் நோய்வாய்ப்பட்டான். அவனது அப்பா அங்கு உள்ள மருத்துவமனையில் சேர்க்க முனைந்த பொழுது மருத்துவர்கள் அந்த பையன் இறக்கும் நிலையில் இருப்பதால் மருத்துவமனையில் சேர்த்து பயன் கிடையாது என கூறினார். மேலும் மருத்துவர்கள் பிராண கோபாலிடம் அவனை கல்கத்தா அல்லது வீட்டிற்கு கொண்டு செல்லும்படி கூறிவிட்டார்கள். பையன் இறக்கப் போகின்றான் என்றால் செலவு செய்து கல்கத்தா கொண்டு செல்ல முடியாததால் அவன் அந்த இடத்திலே இறக்கட்டும் என பிராணகோபால் கூறினார். மனம் இல்லாமல் மருத்துவர்கள் அந்த பையனை அனுமதித்தார்கள். அவனை சேர்த்த பிறகு பிராணகோபால் கோவில் சென்று பகவான் ஜெகநாதருக்கு சமைத்து ஜெகநாதரின் பாதத்தில் இருந்த பூக்கள், சரண அமிர்தம் மற்றும் துளசி இலைகளை எடுத்துக்கொண்டு பகவானிடம் பிரார்த்தனை செய்தார். எனது மகன் மருத்துவமனையில் இறப்பது முடிவாகிவிட்டால் அவனுக்கு நல்ல ஒரு இறுதி வழி காண்பிக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டார். பிறகு மருத்துவமனை வந்தவுடன் யாருக்கும் தெரியாமல் பூ மற்றும் துளசியை இருதையின் தலை அணையில் அடியில் போட்டுவிட்டு சரணாமிர்தம் கொடுத்தார். மறுநாள் பிராணகோபால் மருத்துவமனை சென்றபோது கிருதை நலமாக இருப்பதை கண்டார். மருத்துவர்கள் இது ஒரு அதிசயமான ஒரு தேர்ச்சி,
என கூறி அவரது மகன் விரைவில் திரும்பிச் செல்லலாம் என்றார்கள். ஜெகநாதரின் கருணையினால் பிராணகோபால் பிரபு அடுத்த நாள் தனது ஆரோக்கியமான மகனை வீட்டிற்கு கூட்டி வந்துவிட்டார். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். செருப்பு தைக்கும் தொழிலாளி குடும்பத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணா என்ற பெண்மணி. அவள் 40 வயதுக்கு மேற்பட்டவள். அவள் கோவிலுக்கு தினமும் வருவாள். அவள் திலகம் இட்டுக்கொண்டு பிரசாதம் உண்டு ஏகாதசி விரதம் கடைபிடித்தாள். அவளுக்கு இதுவரை திருமணம் ஆகவில்லை. திருமணம் ஆகாத அவள் கோவிலுக்கு தினமும் வருவாள். கோவிலில் இருக்கும் பலருக்கு அவளை தெரியும். ஒரு நாள் மதியம் அவள் கோவிலுக்கு வந்தபொழுது திரை மூடியிருந்தது. அங்கு யாரும் இல்லை என நினைத்து சத்தமாக, ஜெகநாதா, எனக்கு திருமணமே ஆகாதா என கேட்டாள். பூஜை மாடத்தின் உள் இருந்த பூஜாரி அதனை கேட்டு, நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்றார். அவள் அதனை கேட்டு வெட்கமும் மகிழ்ச்சியும் அடைந்தாள். இந்த குரல் பூஜை மாடத்தில் இருந்து வந்ததால் இது மிக நல்ல சகுனம் என நம்பினாள். இப்பொழுது அவளுக்கு இந்த வயதில் திருமணம் நடக்கும் என யாரும் நினைக்கவில்லை. ஆனால் ஜெகநாதரின் கருணையால் ஏழையாக இருப்பினும் ராஜாப்பூரின் அருகில் வசிக்கும் ஒரு செல்வந்தருடன் அவளுக்கு திருமணம் நடந்தது. அவள் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றாள். இன்று வரை கோவிலுக்கு வந்து கொண்டு இருக்கின்றாள். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். ஹேமலதா என்ற பெண் குழந்தை பிறந்தது முதல் இரத்த சோகை நோயினால் அவதி உற்று வந்தது. எந்த ஒரு சிகிச்சையும் பலன் அளிக்கவில்லை. அவர்கள் குடும்பம் ஜெகநாதர் கோவிலுக்கு வர நேர்ந்தது. அந்த குழந்தை 3 நாட்கள் ஜெகநாதரின் பிரசாதத்தை உண்ட பிறகு இந்த இரத்த சோகையிலிருந்து விடுபட்டு குணம் அடைந்து மிக ஆரோக்கியமாகவும் ஆனால் அவள் பின்னர் எந்த ஒரு சிகிச்சையும் எடுத்துக்கொள்ள அவசியம் ஏற்படவில்லை. மேலும் ஒரு சம்பவம் காண்போம். 1982ஆம் ஆண்டு பலராம் ஜெயந்தி அன்று பலராமரை கௌரவித்து ஒரு அருமையான விழா ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. விழா முடிந்ததும் நடுப்பகலில் கோவிலின் நிர்வாகி ஸ்ரீ ஸ்வரூப் தாமோதர பிரபு பகவானின் மகா பிரசாதத்தை ஒரு பானையில் வைத்து பாதுகாவலர் பிரகலாதற்கு கொடுத்தார். பிரசாதத்தை உடனே உட்கொள்ளாமல் சிறிது கண் அயர்ந்து விட்டார் அவர் விழித்த பொழுது அருகில் பானை காலியாக இருப்பதையும், அவர் தூங்கிய பொழுது ஒரு நாய் மகா பிரசாதத்தை தின்றுவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டார். தவறை உணர்ந்த பிரகலாதர் உடனடியாக பகவானிடம் மன்னிப்பு கேட்டார். ஆனால் அவரது மனதிற்கு தனது கவனம் இல்லாத தன்மைக்கு பகவான் தண்டனை தருவார் என்பது தெரியும். மறுநாள் இரவு ரோந்து பணியில் இருந்தபொழுது சுமார் 1 மணி அளவில் தூங்கிவிட்டார். அவர் பகவான் ஜெகநாதர் ஜன்னலின் வழியாக பேசுவதைக் கண்டார். நீ மகா பிரசாதத்தை கௌரவிக்கவில்லை, அதற்கு நீ சில தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறி அவர் பிரகலாதனின் மார்பில் அமர்ந்து கழுத்தை பிடித்து நெரிக்கத் தொடங்கினார். இப்பொழுது ஜெகநாதர் கோபமாக இருந்தார். பிரகலாத் மேலும் நினைவு கூர்கையில், என்னுடைய கழுத்து நெரிக்கப்பட்டது, என்னால் பேச முடியவில்லை. ஆனால் நான் எனக்குள், ஜெகநாதரே, நான் அபராதிதான், ஆனால் என்னை மன்னித்துவிடு என்றேன். ஆனால் ஜெகநாதரோ இந்த அபராதத்திற்கு மன்னிப்பு கிடையாது என்றார். நீ பகவான் பலராமரின் மகா பிரசாதத்தை உதாசீனம் செய்துவிட்டாய். பகவானை காட்டிலும் பகவானது பக்தர்கள் சிறந்தவர்கள் என்பதை நீ அறிவாய். நீ இந்த தண்டனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றார் அவர். மேலும் பிரகலாதர் கூறும்போது ஜெகநாதர் மிகவும் கோபமாக இருந்தார். எனது கழுத்தை விடவே இல்லை. இந்த நிலை 7 அல்லது 8 நிமிடங்களுக்கு தொடர்ந்தது. எனது நாக்கு வெளியே வந்து விட்டது. பகவானே, என்னை காப்பாற்று, காப்பாற்று. உன்னை தவிர வேறு யாராலும் என்னை இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியாது என மனதிற்குள் நான் பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தேன். சுபத்ரா தேவி நான் முடிவை நெருங்குவதை அறிந்து கொண்டாள். ஆகையால் அவள் பலதேவரின் கைகளை பிடித்து, உனது சகோதரனை நிறுத்து என்றாள். பிறகு பலதேவர் ஜெகநாதரின் கைகளை பிடித்து, என்ன செய்கின்றாய்? அவன் பாவம் செய்துள்ளான், ஆனால் எதற்காக இத்தனை பெரிய தண்டனை என கூறினார். பின்பு பலதேவர் ஜெகநாதரை என் மீது இருந்து இழுத்து விட்டார். வேர்த்து போன நான் எழுந்து அமர்ந்து என்னை காப்பாற்றியதற்கு பிரார்த்திக்கத் தொடங்கினேன்.
மேலும் ஒரு சம்பவம் காண்போம். ஒரு முறை ஜெகநாதரின் கோவிலின் காவல்காரர் பழத்தோட்டத்தில் ஒரு மாமரத்தின் கீழ் அமர்ந்து இருந்தார். அங்கு பாம்புகளும் மற்ற ஆபத்தான பொருட்களும் இருந்ததால் அவர் மரத்தில் ஏறி இருந்தார். அப்போது ஒருவர் மாம்பழ தோட்டத்தில் இருந்து பிரகலாதனை தாண்டி கோவிலை நோக்கி சென்றார். அவர் அழகான உடை உடுத்தியிருந்தார். மிக நேர்த்தியான வாசனை திரவியங்களை கொண்டு தலை வாரியிருந்தார். அந்த நடுராத்திரியில் ஒரு பண்புள்ள மனிதர் வயலில் இருந்து வருவதைக் கண்டு காவல்காரர் அதிசயித்து போனார். சிறிது நேரத்தில் பிரகலாதா ஒரு கம்பீர மிகுந்த கீர்த்தனை கேட்டார். மிகுந்த நேரமானாலும் கூட அந்த சப்தம் கோவிலில் இருந்து வந்து கொண்டு இருந்தது. மணிகள் ஒலித்தன. பெண்கள் மங்கள குலவை சத்தத்தை ஏற்படுத்தினார்கள். கண்டிப்பாக அந்த நபர் ஒரு தேவராக இருந்து இருப்பார். ஏனென்றால் அந்த சமயம் கோவில் மூடியிருக்கும். மேலும் அந்த நேரத்தில் அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்றார் அவர். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். சில இரவுகள் மிகவும் குளிராக இருந்தது. மேலும் நாங்கள் பகவானுக்கு சால்வைகள் கொடுக்க தொடங்கவில்லை. ஓடன சாஸ்திரி அன்று முதல்தான் நாங்கள் பகவானுக்கு கஞ்சி தோய்த்த உடையை அணிவிப்போம். ஏனென்றால் அந்த நாளே குளிர்காலம் தொடங்குவதற்கான அறிகுறி. இந்த சம்பவம் ஓடன சாஸ்திரிக்கு முன்பாக நடந்தாலும் அன்று மிகவும் குளிராக இருந்தது. பூஜாரி தூங்கிக் கொண்டு இருந்தபொழுது அவரது கனவில் யாரோ கதவை உடைப்பது போல் இருந்தது. அவர் எழுந்து சென்று கதவை திறந்தார். அங்கு ஜெகநாதர், பலதேவர் மற்றும் சுபத்ராவின் சிறிய விக்கிரகங்கள் தரையில் மல்லாந்து படுத்து இருப்பதைக் கண்டார். அவர்கள் நடுங்கிக் கொண்டே பூஜாரியிடம், எங்களுக்கு போர்வை தரவில்லையா? உனக்கு போர்வை இருக்கின்றது, எங்களுக்கு இல்லையே. நீ உனது ஓட்டு தையல் போர்வையில் நன்றாக தூங்குகின்றாய், எங்களுக்கு குளிரும் என நீ உணரவில்லையா என்றார்கள். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். ஒரு முறை பால்காரர் பிரகலாதர் என்ற காவல்காரிடம் பேசிக்கொண்டு இருந்தபொழுது தான் திருஷ்டசாலி என முறையிட்டு கொண்டு இருந்தார். ஒவ்வொரு நாளும் நான் சந்தைக்கு செல்வதற்கு முன்பாக எனது பால் வீண் அடைந்து விடுகிறது. தொடர்ச்சியாக 7 நாட்களாக 40 லிட்டர் பால் வீணாகிவிட்டது என்றார். பிரகலாதர் அவரிடம், உண்மையாக கூறு, நீ ஜெகநாதருக்கு கொடுக்கும் பாலில் தண்ணீர் கலந்தாயா என கேட்டார். வெட்கி தலை குனிந்தவாறு தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் பால்காரர். மேலும் இதுவே எங்களது வணிகத்தின் வழக்கம் என்றார் அவர். பிரகலாதர், பாலில் நீர் கலந்து விற்பது இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றார் அவர். மறுநாள் பால்காரர் காலை ஜெகநாதருக்கு கொடுக்கும் பாலில் தண்ணீர் கலக்காமல் கொடுத்தார். அன்று முதல் அவரது பால் வீணாக கிடையாது. மேலும் ஒரு சம்பவம் காண்போம். ஒரு நாள் காலை சமையல்காரர் சமையல் அறையில் நுழைந்தபோது பகவான் ஜெகநாதருக்கு உணவு சமைக்க அவசியமான தேங்காய் இல்லாததை கவனித்தார். தேங்காய் காய்கறி, பருப்பு வகை மற்றும் இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு உபயோகிக்கப்படுகிறது. உடன் அவர், இனி நான் எவ்வாறு சந்தைக்கு செல்வேன்? எனக்கு நேரம் கிடையாது. ஆனால் தேங்காய் இல்லாது நான் எவ்வாறு சமைப்பேன்? ஓ ஜெகநாதா, நான் என்ன செய்வேன் என பதறினார். அப்பொழுது ஒரு விருந்தாளி வந்து 3 பெரிய தேங்காய்களை பூஜாரியிடம் கொடுத்து பகவான் ஜெகநாதருக்கு நைவேத்தியம் செய்ய உபயோகிக்குமாறு கொடுத்தார். ஜெய் ஜெகநாத், நீ உனது பக்தரின் கவலைகளை உடனடியாக போக்குவதற்கு ஏற்பாடு செய்கின்றாய் என சமையல்காரர் சந்தோஷித்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.